அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் அதர்ஸ். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் வெளியான படம் அதர்ஸ். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு வேன் விபத்து குறித்து விசாரணை நடத்துறாரு போலீஸ் அதிகாரியான புதுமுக ஹீரோ ஆதித்யா மாதவன். டாக்டரான ஹீரோயின் கௌரி கிஷன் தான் பணிபுரியும் ஹாஸ்பிட்டல்ல நடக்கும் ஒரு முறைகேடு குறித்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு இடத்துல சந்திக்குது. இதற்கு பின்னணியில் பெரிய மெடிக்கல் கிரைம் இருப்பது தெரிய வருகிறது. சமூகத்தில் திருநம்பிகள் அதிக அளவில் உருவாக வேண்டும் என நினைக்கிறார் வில்லன். காரணம் என்ன என்பதை ஒரு புது மாதிரி கதை சொல்லியிருக்காரு புதுமுக இயக்குனர் அபின் ஹரிஹரன். ஒரு வேன் விபத்தில் இருந்து கதை தொடங்குகிறது. அதில் இறந்து போறாங்க சில பேரு. அது குறித்து விசாரிக்கும் போது ஆதரவற்றோர் இல்லத்தில் நடக்கும் சில முறைகேடுகள் ஹீரோவுக்கு தெரிய வர, அதற்கு காரணமானவர்களை ஹீரோ தேடும் போது மெடிக்கல் கிரைம் தெரிய வருது. அதை தீவிரமா விசாரிக்கும் போது இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வருது. பல திருப்பங்கள். இப்படிப்பட்ட மெடிக்கல் முறைகேடுகள் நடக்குமா என்று பதறும் ஹீரோ அந்த வில்லனை தேடுறாரு. அடுத்து என்ன என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையில் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒரு சமூக பிரச்சனையும் பேசியிருக்காரு இயக்குனர். புதுமுகம் ஆதித்யா மாதவன் போலீஸ் வேடத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்காரு. விசாரணை காட்சிகள்ல கோப பார்வை வீசுறாரு. வில்லனை கண்டுபிடிப்பது கிளைமாக்ஸ் காட்சிகள் என ஆர்வமாக சுறுசுறுப்பா பண்ணியிருக்காரு. கதாநாயகி டாக்டராக வரும் கௌரி கிஷன் அந்த கேரக்டராக மாறி இயல்பா நடிச்சிருக்காங்க. கௌரி கிஷன் இந்த படம் ரிலீஸுக்கு முன்பே உலக அளவில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு பத்திரிகையாளர் பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் மாதிரி உங்க வெயிட் என்னன்னு கேட்க, அதுக்கு இவங்க ஸ்டூபிட் மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்குறீங்களேன்னு கத்த, அதுக்கு அந்த பத்திரிகையாளர் உங்ககிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதினை பற்றியா கேட்க முடியும், இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி தான் கேட்க முடியும், அதான் கேட்டேன். நானும் 35 வருஷம் பத்திரிகையாளர்னு பதிலடி கொடுக்க, அந்த வீடியோ ஏக வைரலாகி கதாநாயகி கௌரி கிஷன் உலக அளவில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. தைரியமான பொண்ணுன்னு பாராட்டு வேற குவியுது. இன்னொரு போலீஸ் அதிகாரியாக வரும் 5 குரியன் முனிஷ்காந்த், நன்று ஜெகன், இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை செமையா பண்ணியிருக்காங்க. பல படங்கள்ல காமெடியனாக வந்த நன்று ஜெகன் வில்லத்தனம் வேடம் இந்த படத்துல. 5 குரியன் கிழமை சண்டை காட்சியெல்லாம் செமையா வந்திருக்கு. ஆரம்பத்தில் அப்பாவி மெக்கானிக்காக வந்து, அப்புறம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சகோதரனாக போலீஸ்டர் நடிச்சு, கடைசியா தனது உண்மையான முகத்தை காண்பிக்கும் அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் சபாஷ் போட வைக்குது. சமூகத்தில் புறக்கணிக்கப்படும் ஒரு பிரிவுக்காக அவர் பேசும் வசனங்கள், கேட்கும் கேள்விகள் மனதை உலுக்குகிறது. கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் அவர் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு. சமீப கால தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கேரக்டர் வந்தது இல்லை. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. விபத்து, விசாரணை, மெடிக்கல் பிரச்சனை என முதற் பாதி கதை மெதுவா நகருது. என்ன சொல்ல வருகிறார்கள், எதை நோக்கி கதை போகிறது என ஒரு சலிப்பு ஏற்படும் போது வேதா என்ற கேரக்டர் என்ட்ரியானவுடன் கதை சூடு பிடிக்குது. சில விசாரணை காட்சிகள் ரொம்ப லென்த்தா இருக்கு, அது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. பட்டுன்னு முக்கியமான கதைக்குள்ள வராம எங்கெங்கே சுத்தி கடைசியா அந்த விஷயத்துக்கு வருவது, சின்ன விஷயத்தை கூட அதிர்ச்சி ஆகுற மாதிரி கேட்கறது, பேசுறதுலாம் நமக்கு கொஞ்சம் அயற்சி தட்டுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் சேசிங் காட்சிகள் ஒளிப்பதிவாளர் பிரமாதமா அரவிந்த் சிங் ஒளிப்பதிவு செஞ்சு அவர் திறமையை காட்டியிருக்காரு. பல காட்சிகளுக்கு தனது இசையால் உயிர் கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர் ஜிப்ரான். திருநம்பிகளை புறக்கணிக்க கூடாது. அவர்களின் கோபம், உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் தவிர அதர்ஸ் என்ற இனம் இருக்கிறது.
அவர்களின் குரலை நாம் கேட்க வேண்டும் என்கிற நல்ல படமாக அதர்ஸ் வந்துள்ளது. மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கதையாக சொல்லியிருக்காரு இயக்குனர். நல்ல ஒரு விழிப்புணர்வு படம் தான். ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. அனைவருக்கும்